கரியர் ஆரம்பிக்கும் போது வந்து ஐடியில் ஆரம்பிக்கிறாங்க, டெவலப்பர் ஆரம்பிக்கிறாங்க, டெஸ்டர் ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ ஒரு ரீசனுக்கு திடீர்னு வந்து நான் சைபர் செக்யூரிட்டி படிக்க போகிறேன். அந்த கண்டினியூட்டி வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுறது. அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய ஸ்பெஷலைசேஷன் கம்மியாயிடுது. உண்மையிலேயே இந்த ஏஐ டேட்டா சயின்ஸ் இது எல்லாமே வந்து அவ்வளோ மெச்சூர்டான ஒரு ஸ்டேஜில் தான் இருக்கா? அவ்வளோ வேலைவாய்ப்புகள் உண்மையிலேயே இருக்குதா? நீங்கள் டேட்டா அண்ட் அனலிட்டிக்ஸ் அப்படின்னு தான் போடுவோம், வித் ஏஐ நாலேஜ் அப்படின்னு தான் போடுவோம். ஏன்னா ஒவ்வொரு கம்பெனியும் வந்து ஏஐ யூஸ் பண்ணுறது வந்து வேறு மாதிரி. பட் அந்த யூஸ் கேஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது ப்ராப்ளம்ஸ், அந்த ஒரு கம்பெனியில் இருக்க ப்ராப்ளமே ஏஐயை வச்சு எப்படி சால்வ் பண்ண முடியுன்றது வந்து அதுதான் யூஸ் கேஸ்ன்னு சொல்கிறது. அதுதான் வந்து கம்மியாக இருக்குது. நீங்கள் 4 இயர்ஸ் முடிச்சுட்டு இங்கே வந்து ஒரு மாஸ்டர்ஸ் பண்ணிவிட்டு உடனே வேலை கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறது வந்து முன்னே ஈஸியாக இருந்தது. இப்போ நீங்கள் என்ன டிகிரி பேச்சுலர்ஸ் படிச்சிருந்தாலும் இங்கே வந்து நீங்கள் மாஸ்டர்ஸ் உங்களுக்கு பிடிச்சதை படிக்கலாம். ஃப்ரெஷர் ரெக்ரூட்மெண்ட்டே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. pretty much every IT firm வந்து is not growing at the same level. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால் வளர்ந்த அளவு வந்து இப்போ கம்மியாகிடுச்சு. நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க, இல்லை ஒரு கிராஜுவேட் ரோலில் போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ண வரீங்கன்னா ஏதாவது ஒரு டெக் ஸ்டாக்கை எடுத்துக்கோங்க, அந்த டெக் ஸ்டாக்கை நல்லா படிங்க. வணக்கம் நண்பர்களே, என் கூட இருக்கிறவர் வந்து எங்கள் டீமுக்கே வந்து ஒரு ஒரு அண்ணன், ஒரு அட்வைசர், பிஎம் குளோபல் கரியர்ஸோட ஒரு அட்வைஸ். நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய பேர் அவர் போட்டு படுத்தி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. நம்ம டீமில் இருக்கிறவங்க, இங்கே யூகேக்கு வர்றவங்க எல்லாரும். அண்ணன் பேர் டென்சல். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஐ திங்க் உங்கள் எல்லாருக்குமே காட்டுறேன்னு நினைக்கிறேன். ஈவெண்ட் வந்திருந்தீங்க அப்படின்னா பார்த்துருப்பீங்க. யாரா அவர் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அண்ணா வந்து 16-17 இயர்ஸ்னா வித் யுவர் ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் 25 years. இந்தியாவில் இருந்து கரியர் ஸ்டார்ட் பண்ணி அண்ட் தென் ஹி கேம் டு யூகே. ஹெச்எம்ஆர்சி ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருக்காரு, ஜேஎல்ஆரில் ஒர்க் பண்ணியிருக்காரு, கேப்ஜெமினியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் தென் ஹி மூவ் டு என்டிடி குளோபல், யூகே அண்ட் அயர்லாந்து. ஸோ இப்போ வந்து அண்ணா வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்து நவ் ஹி இஸ் அ சீஃப் டெலிவரி ஆஃபீஸர். என்ன ஒரு பெருமையான விஷயம் அப்படின்னா, எல்லாருமே நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம்ல, அமெரிக்காவில் இல்லை ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லேயும் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பொசிஷனில் நம்ம மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இருக்கிற ரொம்ப ஒரு நல்ல மனிதர் அண்ணன் டென்சல். ஸோ ஐம் வெரி ஹாப்பி டு இன்ட்ரடியூஸ் யூ அண்ட் இந்த இன்டர்வியூ உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். குட்டி கொஷின்ஸ் தானே, ரொம்ப ரொம்ப கேஷுவலாக. நம்ம இதெல்லாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் அண்ட் மக்களுக்கு பசங்களும் பார்த்துட்ருப்பாங்க நிறையா பேர். ஸோ அவங்களுக்கு போய் சேரட்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த இன்டர்வியூன்னு வச்சுக்கோங்களேன். எப்பயுமே தோணிகிட்டே இருக்கும், நீங்கள் ஒரு 20 வருஷத்துக்கு மேலே 25 வருஷம் வந்து இந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து அப்படியே ட்ராவல் ஆகி வந்திருக்கிறீங்க. இந்த லெவலுக்கு நீங்கள் வர்றதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்த ஒரு விஷயம் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? முக்கியமாக சொல்லணுன்னா பேஷன்ஸ். உங்களுக்கு நிறையவே பேஷன்ஸ் வேணும். ரெண்டாவது வந்து இப்போ நான் 25 வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். யூகேக்கு வந்து 24 வருஷம் ஆகுது. நிறைய ட்ரெண்ட்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், நிறைய மாறி இருக்குது. அந்த மாறுறது வந்து நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாற்றம் வந்து உங்களுக்கு ரொம்ப நெகட்டிவாக இருக்குது, உங்களால் அதை கீப்பப் பண்ண முடியலன்னா வந்து உங்கள் கெரியர் ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. பட் முக்கியமாக வந்து பேஷன்ஸ். அந்த பேஷன்ஸ் இல்லைன்னா வந்து ரொம்ப சீக்கிரம் எல்லாம் மாறணும், ரொம்ப சீக்கிரம் வந்து நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நடக்காது. ஒரு 10-12 ரோல் பண்ணியிருக்கேன், வேறு வேறு ரோல்ஸ் இந்த லாஸ்ட் 25 இயர்ஸில். இந்த ரோலுக்கு வர்றதுக்கு முன்னால் அது எல்லாமே ஏதாவது ஒன்று கற்றுக் கொடுத்துருக்கோம். ஆனால் அது எல்லாமே வந்து பேஷன்ஸையும் ரொம்பவே கற்றுக் கொடுத்துருக்கோம். அதுதான் மெயின். ஸ்கில்ஸ் எப்பயுமே நம்ம எல்லா இடத்துலையுமே நம்ம பேசுகிறோம். ஸ்கில்ஸ் அப்படின்றது, அப்புறம் டெக்னாலஜி அப்படின்றது, இது வந்து எந்த அளவுக்கு முக்கியம், உங்கள் லைஃப்லேயும் இது எந்த அளவுக்கு முக்கியமாக இருந்துச்சு அப்படின்றத பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேண்ணா. ஸ்கில்ஸ் எல்லாமே எதுவும் பண்ண முடியாது, ஒன்று. ரெண்டாவது வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்கில்லை வந்து ஸ்டிக் ஆன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நான் இப்போ நிறைய பேரை நான் மீட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா,
கரியர் ஆரம்பிக்கும் போது வந்து ஐடியில் ஆரம்பிக்கிறாங்க, டெவலப்பர் ஆரம்பிக்கிறாங்க, இல்லை டெஸ்டர் ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ ஒரு ரீசனுக்கு திடீர்னு வந்து நான் சைபர் செக்யூரிட்டி படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைபர் செக்யூரிட்டி படிக்க போயிடுறாங்க. இல்லைனா டேட்டா அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு போயிடுறாங்க. அதோட ரீசன் வந்து அது அன்னைக்கு ட்ரெண்டாக இருக்கலாம், இல்லை ரியலாகவே அவங்க இன்ட்ரெஸ்டாக இருக்கலாம். பட் ஆனால் நான் பார்த்த வரைக்கும் வந்து அந்த கண்டினியூட்டி வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுறது இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய ஸ்பெஷலைசேஷன் கம்மியாயிடுது. ஸோ நீங்கள் உங்கள் சிவி பார்த்தீங்கன்னா ஒரு 5 விஷயங்கள் இருக்கும். இப்போ நாங்கள் சிவி பார்க்கும்போது கண்டினியூட்டி தான் நாங்கள் பார்க்குறது. இப்போ ஒருத்தர் எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்கில்லுக்கு எடுக்கிறோம்னா அந்த ஸ்கில் அவங்க எவ்வளோ டெப்த்தில் இருந்திருக்காங்க, எவ்வளோ கமிட்டடாக இருந்திருக்காங்க. அப்பப்போ மாறிட்டே இருந்தாங்கன்னா எங்களுக்கு ஒரு டவுட் வரும், இவங்க என்ன ஏன் அப்பப்போ மாறுறாங்க, ஒரு வேளை அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா, இல்லை ஈஸி நாட் ஆர் ஈஸி நாட் குட், அந்த விஷயம் அவங்களுக்கு சரியாக தெரியாது. ஸோ அது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபேக்டராக நான் பார்க்குறேன். ஸோ அந்த ஏதாவது ஒரு ஸ்கில்லு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கில் நீங்கள் யூ ஷுட் கண்டினியூ. இல்லை நீங்கள் சொல்கிற 100% ட்ரூ. இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ ஒரு க்ரேஸுன்னே நான் நினைக்கிறேன். ஏன்னா என்கிட்ட கவுன்சிலிங் வர ஸ்டூடெண்ட்ஸும் அத்தனை பேரும் கேட்குறது ஏஐ படிக்கணும். உண்மையிலேயே இந்த ஏஐ டேட்டா சயின்ஸ் இது எல்லாமே வந்து அவ்வளோ மெச்சூர்டான ஒரு ஸ்டேஜில் தான் இருக்கா? அவ்வளோ வேலைவாய்ப்புகள் உண்மையிலேயே இருக்குதா? எவ்வளோக்கு மெச்சூர் ஆயிருக்குன்றது வந்து இண்டஸ்ட்ரீஸை பொறுத்து. இப்போ நீங்கள் ஐடி இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ எந்த கம்பெனி எங்கே போனாலும் வந்து ஏஐ இல்லாமல் எதுவும் நடக்கிறது இல்லை. பட் ஆக்சுவலாக வந்து நீங்கள் உள்ள இன்டெப்த்தாக பார்த்தீங்கன்னா அந்த மானிட்டைசேஷன், அதாவது அந்த ஏஐயை எப்படி நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்டாக விற்கிறீங்க, இல்லை ஒரு ப்ராடக்டாக நீங்கள் ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறீங்கன்றது வந்து இன்னும் இட்ஸ் இன் அ மெச்சூரிட்டி ஸ்டேஜ். இப்போ எக்ஸென்ச்சர் பார்த்தீங்கன்னா தே டூ பில்லியன்ஸ் இன் ஏஐ. இப்போ என்டிடி எடுத்துக்கிட்டிங்கன்னா வி டூ பில்லியன்ஸ் இன் ஏஐ. பட் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு வந்து அந்த டெப்த்து இன்னும் உருவாகுது, இன்னும் உருவாகிட்டு இருக்குது. பட் இன்னும் உருவாகுது. உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி பவர் வந்து ஜாஸ்தியாக இருக்குன்னா இப்போ ப்ராம்ப்ட் என்ஜினியரிங்னு ஒரு புது கான்செப்ட் வந்திருக்கு. அதே வந்து இப்போ நிறைய பேர், அதாவது ஏஐ எப்படி query பண்ணுறது, எப்படி அதை கிளவரான கொஸ்டின்ஸ் கேட்டால் அது எப்படி ரியாக்ட் ஆகுறதுன்றது வந்து அதுக்கே ஒரு என்ஜினியரிங், அது ஒரு சயின்ஸாகவே படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அனலிட்டிக்ஸ் படிக்கணும்னு. அதே வந்து இப்போ 2 டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் இருக்குது. ஒன்று வந்து உங்களுடைய டேட்டா பேசிஸ், இப்போ இருக்கிற முன்னே இருந்த ஆரக்கிள், சீக்வல் சர்வர், அதெல்லாம் வந்து இப்போ நியூவர் ஏஜ் டெக்னாலஜி, ஸ்னோஃப்ளேக் அது மாதிரி வந்துருச்சு. ஸோ எங்கே வந்து உங்கள் டேட்டாவை வந்து எப்படி நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ண முடியும், எப்படி மானிட்டைஸ் பண்ண முடியும் அப்படின்றது. ஸோ அந்த சயின்ஸ் வந்து தட் ஐ திங்க் இஸ் அ வெரி குட் ஃபீல்டு. அந்த ஏரியாவில் படிக்கிறவங்க டேட்டா பேசிஸ் ராதர் தென் டேட்டா சயின்ஸ், அதுக்கு வந்து இப்போ ரியலாகவே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ரெண்டாவது வந்து அந்த டேட்டா பேஸை விஷுவலைஸ் பண்ணுறது, அதாவது பார்க்கும். இப்போ நீங்கள் டேப்லோ எடுத்துக்கோங்க, இல்லை டேட்டா பிரிக்ஸ் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி டெக்னாலஜிஸ்க்கும் வந்து இப்போ நிறைய ஏன்னா எல்லா பெரிய கம்பெனிஸும் வந்து அவங்க டேட்டாவை எப்படி யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வந்து அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை வந்து மாற்றாமல் அந்த லைன்லேயே இருக்கிறது பெட்டர். ஏஐ ஜாப்னு வெளியில் வர்றதுன்றது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து ஜென்ரேட்டிவ் ஏஐக்கு ஒரு ப்ரோக்ராமர் வேணும் அப்படின்னு யாருமே எனக்கு தெரிஞ்சு அட்வர்டைஸ் பண்ணுறது. நீங்கள் டேட்டா அண்ட் அனலிட்டிக்ஸ் அப்படின்னு தான் போடுவோம், வித் ஏஐ நாலேஜ் அப்படின்னு தான் போடுவோம். ஏன்னா ஒவ்வொரு கம்பெனியும் வந்து ஏஐ யூஸ் பண்ணுறது வந்து வேறு மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. அதனால் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை படிக்கும்போது அதை ஒரு தியரிட்டிக்கல் சப்ஜெக்டாக தான் இப்போ படிச்சுட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அதோட அட்வான்ஸ்மெண்ட் வந்து இன்னும் ஃபுல்லாக ஆகலை. இன்னும் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில். இப்போ நாங்களே வந்து நிறைய வந்து யூஸ் கேஸஸ் தான் தேடுறோம். அதாவது டெக்னாலஜிக்கு பஞ்சமே கிடையாது, டெக்னிக்கல் பீப்புளுக்கு பஞ்சமே கிடையாது, ஏஐ தெரிஞ்சவங்களுக்கு பஞ்சமே கிடையாது. பட் அந்த யூஸ் கேஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது ப்ராப்ளம்ஸ், அந்த ஒரு கம்பெனியில் இருக்க ப்ராப்ளமே ஏஐயை வச்சு எப்படி சால்வ் பண்ண முடியுன்றது வந்து அதுதான் யூஸ் கேஸ்ன்னு சொல்கிறது. அதுதான் வந்து கம்மியாக இருக்கு. ஸோ அங்கே தான் வந்து இப்போ நீங்கள் முதல்ல சொன்ன பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன்னா இப்போ நீங்கள் உங்களுக்கு பிஸ்னஸ் தெரியுது, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் கொஞ்ச நாள் இருந்திருக்கீங்க, இல்லை ஃபைனான்ஷியல் செக்டரில் இருந்திருக்கீங்கன்னா தென் உங்களுக்கு வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பேங்க்கில் வேலை செஞ்சுருக்கீங்க, இல்லை பேங்கிங் ப்ராஜெக்டில் வேலை செஞ்சுருக்கீங்க, இல்லை பேங்க்ஸில் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கீங்கன்னா, நீங்கள் ஏஐ படிச்சிருக்கீங்க, இல்லை டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம ஏஐ வச்சு சால்வ் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு. அந்த இன்டென்ட் அண்ட் அந்த ஒரு நாலேஜோடு வந்து நீங்கள் ஏஐ ஃபியூஸ் பண்ணிங்கன்னா தென் உங்களுடைய கெரியர் ப்ராஸ்பெக்ட்ஸ் வந்து பெட்டராக இருக்கும். அதுதான் நாங்கள் பார்க்குறது சென்ட்ரல். இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஏதோ ஒரு சார்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஊரில் வந்து எடுத்துகிட்டு ஏதோ ஒரு சார்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு அதை பற்றி என்ன படிக்க போகிறோம் என்ன செய்ய போகிறோன்றது தெரியாமல் படிக்க வராதிங்கன்ட்டு புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தான் எனக்கு
ஸோ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நீங்கள் அன்லெஸ் நீங்கள் ஒரு கிரவுண்ட் பிரேக்கிங் டெக்னாலஜியில் வேலை படிக்கிறீங்க இல்லை இன்டர்ன்ஷிப் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக போயிட்டு ஒரு எம்எஸ்ஓ இல்லை எம்பிஏஓ இல்லை எம்டெக்கோ அது மாதிரி படித்து வேலை தேடுறது ஈஸி. நீங்கள் ஒரு ஜெனரிக்காக ஒரு இசி டிகிரியோ இல்லை சிஎஸ்சி டிகிரியோ வாங்கிட்டு நீங்கள் 4 இயர்ஸ் முடிச்சுட்டு இங்கே வந்து ஒரு மாஸ்டர்ஸ் பண்ணிவிட்டு உடனே வேலை கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறது வந்து முன்னே ஈஸியாக இருந்தது. இப்போ அவ்வளோ ஈஸி கிடையாது. நீங்கள் எங்கேயாவது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது அப்படின்னா செலக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். நீங்கள் ஜெனரிக்காக போயிட்டு ஒரு டெவலப்பர் ஒரு ப்ரோக்ராமர் ஆரம்பிக்கணும்னா பண்ணலாம். பட் அந்த ப்ரோக்ராமிங் நாலேஜோட இல்லை அந்த டெஸ்டிங் நாலேஜோட எப்படி உங்கள் பிஸ்னஸ் நாலேஜை வளர்த்துக்கிறீங்கன்றது வந்து முக்கியம். இன்னைக்கு டே அண்ட் ஏஜில் ரொம்ப முக்கியம். மோர் தென் 90% ஸ்டூடெண்ட்ஸ் வேறு ஒரு டிகிரி படிச்சிருக்கான், பேச்சுலர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோ இல்லை ஆட்டோமொபைலோ சிவிலோ படிச்சுட்டு, ஆனால் எனக்கு வந்து ஏஐ படிக்கணும் இல்லை டேட்டா சயின்ஸ் படிக்கணும், நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்குள்ளே போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் அதை முடிச்சுட்டு வெளியே வரையிலே வர்றாங்க. இப்போ நான் மாஸ்டர்ஸ் இங்கே படிக்கிறதுக்காக வர்றேன், சைபர் செக்யூரிட்டி நான் படிக்கணும், அவன் சம்மந்தமே இல்லை. இப்போ இதில் இன்னொரு காமெடி என்னென்னா, யூகேயில் நீங்கள் என்ன டிகிரி பேச்சுலர்ஸ் படிச்சிருந்தாலும் இங்கே வந்து நீங்கள் மாஸ்டர்ஸ் உங்களுக்கு பிடிச்சதை படிக்கலாம். ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இவங்களுக்கு எப்படி வேலை கிடைக்குமா? என்ன மாதிரி இருந்தால் ரெக்ரூட் பண்ண மாட்டீங்க இல்லாட்டினா அப்படி சொல்லுங்கள். ஸோ என் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இப்போ நீங்கள் அது மாதிரி ஒரு கெரியர் ஷிஃப்ட் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் செகண்ட் இயர்லேயோ தேர்ட் இயர்லேயோ அதுக்கு தேவையான மெஷர்ஸ் நீங்கள் எடுக்கணும். இப்போ இருக்கிற கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்சஸ் படிக்கிறது ஒன்று, பட் அந்த கோர்சஸை எப்படி நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்றது தான் மெயின். ஏன்னா வெரி வெரி ரேர் இப்போ வந்து ஃப்ரெஷர் ரெக்ரூட்மெண்ட்டே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அது இந்தியாவாக இருக்கட்டும் யூகேவாக இருக்கட்டும். ஏன்னா எல்லாரும் வந்து என்ன கேட்குறாங்க? எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா என்ன இந்த இப்போ நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்க, இதுக்கு சம்மந்தமாக நீங்கள் எங்கே ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? நீங்களா இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கீங்களா? இல்லை ஃப்ரீயாக எங்கேயாவது போய்ட்டு வேலை செஞ்சுருக்கீங்களா? இல்லை ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்களா? இதெல்லாம் தான் முக்கியம். நான் இந்த வாட்டி போனப்போ கூட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அதான் சொன்னேன். சரி நீங்கள் படிக்கிறீங்க, படிக்கல, அரியர்ஸ் வச்சுருக்கீங்க, அதெல்லாம் வேறு விஷயம். இன்டர்ன்ஷிப்ஸ் ஆஃபர் பண்ணுற கம்பெனிஸ் வந்து நீங்கள் விட்டுறாதீங்க. ஈவன் இஃப் தே ஆர் நாட் பேயிங் யூ, சேலரி கொடுக்கல, இல்லை இன்டர்ன்ஷிப்புக்கு உங்களுக்கு ஃபைனான்ஷியலாக உங்களுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணலைன்னா கூட தயவு செஞ்சு போய்ட்டு அந்த 1 மந்த்தோ 2 மாதமோ வந்து அந்த கம்பெனியில் வந்து எப்படி வேலை செய்யுது, அந்த பிஸ்னஸ் எப்படி வேலை செய்யுதுன்றது தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஃபைனலாக என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கெரியர் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், இல்லை இதுதான் உங்கள் டைரெக்ஷன் தெரிஞ்சிங்கன்னா யூ ஹாவ் டு இன்வெஸ்ட் 360 டிகிரிஸ். எல்லா சைடும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் தான் அது நடக்கும். உங்கள் பர்சனாலிட்டி, உங்களுடைய நாலேஜ் டெப்த்து, உங்கள் சப்ஜெக்ட் டெப்த்து, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் வந்து உங்களால் வந்து 10 பேர் இருந்தால் அது நீங்கள் ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்கிறதுக்கு வந்து அது ஒன்று தான் ரீசனாக இருக்கும். சூப்பர் அட்வைஸ் திஸ் இஸ். ஆனால் இன்னொரு கொஸ்டின் எனக்கு, இன்னைக்கு சினாரியோவில் ஐம் நாட் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் யூகே, ஐம் டாக்கிங் அபவுட் லைக் குளோபல் மார்க்கெட்லேயே நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஜென்ரலாக ஐடி இண்டஸ்ட்ரி இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குது? அண்ட் யூகே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வீசாஸ், இங்கே இமிக்ரேஷன் சேஞ்சஸ் அது இதெல்லாம் கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. ரெக்ரூட்மெண்ட் வைஸ் குறைஞ்சிருக்கா, ஏறி இருக்கா, எவ்வளோ பெட்டராக இருக்கா, பெட்டர் ஆகுமா? இல்லை ஏன்னா எக்கச்சக்கமான பசங்க வந்து இந்த ஆன்சர் இல்லாமல் தான் வந்து முடிச்சுட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களோட தாட்ஸ் என்னென்ன? குளோபலாகவே கொஞ்சம் மந்தமாக தான் இருக்குது. ஓகே. ஏன்னா மெனி ரீசன்ஸ். அஃப்கோர்ஸ் யூஎஸ் டேரிஃப்ஸ் ஒரு சைடு, த நம்பர் ஆஃப் வார்ஸ் தட் ஆர் கோயிங் ஆன், ஆயில் ப்ரைஸஸ், மார்க்கெட்னு பார்த்தீங்கன்னா குளோபல் லெவலில் வந்து யூஎஸ் தான் இருக்கிறதுலே பிக்கஸ்ட் ஐடி மார்க்கெட். அதுதான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து யூகே. ஃபன்லி இனஃப் கண்ட்ரி சின்னதாக இருந்தாலும் எங்கள் சர்வீசஸ் மார்க்கெட் பெருசுன்றதுனால முக்கால்வாசி ஐடி கான்ட்ராக்ட்ஸ் வந்து யூகேல தான் சைன் ஆகும். அதனால தான் வந்து யூஎஸ்க்கு அடுத்தது யூகே, அதுக்கப்புறம் வந்து யூ கெட் ஜெர்மனி அண்ட் யூனோ சம் ஆஃப் தி அதர் கண்ட்ரீஸ், ஸ்பெயின் அந்த சைடெல்லாம், வெஸ்டர்ன் யூரோப் அந்த அதெல்லாம் வரும். இந்த ஒரு 12 to 18 months வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். ஏன்னா வந்து 2 பெரிய செக்யூரிட்டி அட்டாக் நடந்திருக்கு. ரெண்டாவது வந்து இந்த டேரிஃப்ஸ் எல்லாம் கொஞ்சம் செட்டில் ஆகிறதுக்கு, இப்போ யூகே எக்கனாமிக் பொசிஷனே வந்து இட் இஸ் டிபெண்ட் ஆன் த யூஎஸ். ஐடி எப்பயுமே வந்து இட்ஸ் நோன் அஸ் அன் நெசசரி ஈவில்னு தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி பிஸ்னஸஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒரு 18 monthsக்கு வந்து டல்லாக தான் இருக்கும். பட் இது ஒரு சைக்கிள். இந்த லாஸ்ட் ஒரு 18 monthsம் டல்லாக தான் இருந்திருக்கு. ப்ரிட்டி மச் எவ்ரி ஐடி ஃபர்ம் வந்து இஸ் நாட் க்ரோயிங் அட் த சேம் லெவல். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால் வளர்ந்த அளவு வந்து இப்போ இல்லை, கம்மியாக இருக்குது. ஒரு எப்படியும் ஒரு 1.5-2 வருஷத்துக்கு இப்படி தான் இருக்கும். அதனால் என்ன இம்பேக்ட்னா உங்களுக்கு இந்த ஜெனரிக்காக இருக்கிற ரோல்ஸ் எல்லாம் கம்மியாயிடும்.
ஒரு 1000 டெஸ்டர் 1000 டெவலப்பர் ஜாவா .NET தெரிஞ்சவங்க வேணும் அப்படின்ற அந்த ஐடியா வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக, ஏன்னா ஸ்பெஷலிசம் தான். அதனால் அகெயின் நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க இல்லை ஒரு கிராஜுவேட் ரோலில் போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ண வரீங்கன்னா ஏதாவது ஒரு டெக் ஸ்டாக்கை எடுத்துக்கோங்க. அந்த டெக் ஸ்டாக்கை நல்லா படிங்க. அதுக்கு வந்து பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, மோர் ஸ்பெஷலைசேஷன். இந்த ஜெனரிக் ரோல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இன்னும் 2 வருஷத்துக்கு எதுவும் பண்ண முடியும். ஃபைனல் ஒன், இப்போ you're attending our next event, October 11, 25 ஓட ஈவெண்ட்டுக்கும் you'll be the chief special guest. So how it was, நீங்கள் நம்ம பசங்கள்லாம் பார்க்குறது or traveling with us, what do you feel, how do you feel? எங்களுக்கு வேறு என்ன, இல்லை எங்களுக்கோ பசங்களுக்கோ நம்ம பசங்களுக்கோ என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை இது நம்ம வந்து சான்ஸ் மீட்டிங். நம்ம இன்ஸ்டாகிராமில் ஒருத்தரை காண்டாக்ட் பண்ணோம். நானாக தான் அவங்களுக்கு வாலண்டியராக நான் ஹெல்ப் பண்ணேன். நம்மளுக்கும் கமர்ஷியலாக எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. இது வந்து நம்ம தமிழ் பசங்க இங்கே வரவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற ஒரே கிவிங் பேக் டு த கம்யூனிட்டி. கிவிங் பேக் டு த கம்யூனிட்டி, அதுதான் மெயின். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னா தயவு செஞ்சு நீங்கள் பிஎம் குளோபல் வழியாக வாங்க, அதான் ஈஸி. ஏன்னா எனக்கு நிறைய மெசேஜஸ் வரும், இல்லைனா லிங்க்டின். சிலது வந்து அன்சாலிசிட்டடாக இருந்தால் நான் ரிப்ளை பண்ணுறது சில நேரத்தில் பண்ண மாட்டேன். அதனால் பை ஆல் மீன்ஸ் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் மூலியம் வாங்க, அண்ட் ஐ வில் ஆல்வேஸ் ரெஸ்பாண்ட். என்கிட்ட காண்டாக்ட் பண்ணவங்க யாரும் நான் ரெஸ்பான்ஸ்குள்ளே இல்லாமல் கொடுத்ததில்லை. இது நீங்கள் இந்த பண்ணுற இந்த விஷயம் வந்து அவ்வளோ சிம்பிள் கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து வெறும் உங்கள் மூலிமா வர பசங்க மட்டும் அங்கே வர்றதில்லை. 90% வந்து உங்கள் மூலிமா வராதவங்க எல்லாரும் வராங்க. அந்த ஈவெண்ட் வந்து 1 ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ண, 2 ஒருத்தரை மீட் பண்ண, 3வது இங்கே இருந்து உங்கள் மூலியமாவோ இல்லை வேறு யார் மூலியமாக வந்தவங்களோ எப்படி சக்சீட் ஆனாங்க. ஐ திங்க் அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்ட இருந்து என்ன கற்றுக்க முடியுமோ அது அவங்க கற்றுக்கிறது தான் மெயின். அதனால் அந்த வகையில் வந்து ஐ திங்க் திஸ் இவெண்ட் இஸ் பிரில்லியன்ட் அண்ட் ஆல் கூடோஸ் டு யூ அண்ட் த டீம் நல்லா பண்ணுறதுக்கு. ஒரே ஒரு ஃபைனல் பாயிண்ட், டிசிஷன் எடுத்துட்டிங்கன்னா அதுலேருந்து திருப்பி மாறாது. நோ பாயிண்ட் கோயிங் பேக்வர்ட் சார். வாட் எவர் இட் இஸ், நீங்கள் என்ன டிசைட் பண்ணியிருக்கீங்க, இங்கே வர்றது நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க, அட்மிஷன் வாங்குறீங்கன்னா ஃபர்கெட் அபவுட் இப்படி பண்ணியிருக்கலாமா அப்படி பண்ணி, இட்ஸ் டூ லேட். என்ன பண்ண முடியும், ஏன்னா நீங்கள் என்னைக்கு லேண்ட் ஆகிறீங்களோ அன்னையிலேருந்து நீங்கள் வேலையை ஆரம்பிக்கணும். அதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அஃப்கோர்ஸ் இந்த ஈவெண்ட்டுக்கு வந்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க அங்கே சக்சீட் ஆனவங்க, என்ன பண்ணாங்க எப்படி பண்ணாங்கன்றது அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஆமாம், இன்னும் அதுக்காக தான் மெயினாக இது பண்ணுறதே. இப்போ நெட்வொர்க்கிங்காக தானே அவ்வளோ ப்ரொஃபஷனல்ஸ் இருப்பாங்க. கம் அண்ட் மீட் பீப்புள். ஐ திங்க் தட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வி ஆல் நீட். ஏன்னா நம்மளாக வந்து படிச்சுட்டு நம்மளாக வந்து போகிறதுக்காக இல்லை, நமக்கு வி நீட் பீப்புள் என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க, ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல கிளிக் ஆகி டக்குன்னு ஏறி வருவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த நெட்வொர்க்கிங் ஈவெண்ட்லாம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறது. புதுசாக வர்றீங்க இல்லை பேரண்ட்ஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலுமே உங்கள் பசங்களுக்குலாம் சொல்லுங்கள், ஈவெண்ட்டுக்கு வர சொல்லுங்கள், அண்ட் பேசலாம். சரியா? தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. தேங்க்யூ. நம்ம திருப்பி பேசலாம். தேங்க்ஸ். நன்றி.